எரிமலை புத்தகங்கள். அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு முறை பார்த்தாலே நமக்கு ஆசையா இருக்கும், நம்ம எப்படியாச்சும் எழுதிட்டு போக முடியாதா, புலிகள் இயக்கத்தில் சேர முடியாது. அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு அழகாக அந்த வண்ண படங்கள் நம்மை ஈர்க்கும். அந்த புலிகளுடைய வீரம் தெரிந்த விடுதலை போராட்டத்துடைய தியாகங்கள் பதிவு செய்யப்படும். எமது விடுதலை புலி பெண் புலிகளால் கரும்புலிகளால் அங்கு கவிதை தொகுப்புகள் இடம்பெறும். ஒரு கவிதை அப்படியே படிச்சுட்டா போதும், அப்படியே உடம்புல புல்லரிக்கும், அப்படியே முடியெல்லாம் சிரித்து நிற்கும். ஐயோ நம்ம அங்க பிறக்கலையா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சாராயத்துக்கு அடிமையாகி, டாஸ்மார்க்கு அடிமையாகி, பீடி சிகரெட்டு புகைக்கு அடிமையாகி, நான் இன்றைக்கு தனி மனித ஒழுக்கத்தில் தலைச்சிறந்தவர்களாக இருக்கிறேன். நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் குடிக்கணும்னு கட்டாயம் எதுவுமே எனக்கு கிடையாது. எதுவும் நான் குடிக்க மாட்டேன். வெறும் பச்சை தண்ணி அல்லது சுடு தண்ணி தான் குடிப்பேன். எல்லா விதத்திலும் ஒழுக்கமானவனாக வேல்முருகன் இருக்கிறான் என்று சொன்னால் 80களில் இருந்து இன்று வரை புலிகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு தியாகத்தையும், ஒவ்வொரு சமர்களையும் நேரடியாக அன்றைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியிலிருந்து நிதர்சனம் தர்மேந்திரா கலையகத்தால் களத்தில் கேட்கும் காணுங்கள்.